எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையிலிருந்து என்னை யார் விடுவிக்கிறாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு நான் கோவில் கட்டுறேன்னு உங்களை மாதிரி என் நண்பர்கிட்ட இப்படி சகஜமாக பேசிட்டு இருந்தேன். அப்படி நான் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து என் வீட்டில் படுத்துட்டேன். கனவுல வந்து இந்த அஷ்டமத்து சனியில் உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமானா சனி பகவானுக்கு 100% இந்த அஷ்டமத்து சனியில் ஒரு கடவுள் நமக்கு கிடைச்சி நம்ம வாழ்க்கை இப்படி தலைகீழாக மாறணும் அப்படிங்கிறது ஜோதிட கட்டத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்தை எனக்கு செஞ்சேன். இந்த கலியுகத்தில் யாரும் கடவுள் வழிபாடுல நம்ம மக்கள் குறையே இல்லை. ஓகேங்களா? கடவுள் அப்படின்னாலே ஆன்மீக பூமி இது. வெள்ளைக்காரன் கூட இங்கே வந்தா ருத்ராட்சத்தை அணிஞ்சு அவன் மதத்தையே மறந்து அவன் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு இந்த மண்ணோடைய எத்தனை பேருக்கு அவர் கர்மாவை சேஞ்ச் பண்ணுறாருனா ஒரு அவ்வளோ புண்ணியத்தை தனக்குள்ளே வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அது அவருடைய யோக வலிமையாக இருக்கலாம், தவ வலிமையாக இருக்கலாம். ஏன்னா அவர் ஈசனுடைய அவதாரம்னே சொல்லியாச்சு. அதனால அது அவ்வளோ அளப்பரிய சக்தி தனக்குள்ளே வச்சிருக்காரு. இமீடியட்டாக யாருக்காவது கொடுக்கணுன்னே அவர் எதிர்பார்க்குறாரு. அதுக்காக இந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். யாருக்கும் இங்கே காத்திருக்கிற மனப்பக்குவம் இல்லை. அதனால ஈஸியாக சீக்கிரமாக தீரணும் அப்படின்னா ரியலோ நான்மை நேருக்கு வணக்கம். இப்போ நம்மளோட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகா ஆஸ்ட்ரோன்றவர் நபர். இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். சித்தரை பற்றி நிறைய பற்றி பேசியிருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கேளக்கியர் சித்தர் நமோ நமக்கு. ஐயா, என்னோட முதல் கேள்வி வந்து கேளக்கியர் சித்தர்னா யார், அவர் எப்படி உங்களை தொடர்பு கொண்டாரு, அவரோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக. இன்னைக்கு தேதிக்கு கேளக்கியர் சித்தருக்கு அறிமுகமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு ஆள் இருந்தேன், என்னோட நண்பர்களுக்கு பரிந்துரை பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ அது 1000 பல லட்சமாக பெருகிருச்சு. ஓகே, கேளக்கியர் அப்படின்னாலே எல்லாருக்கும் என்னன்னா இவர் எப்படி ஒரு 7 நாளில் ஒருத்தங்க பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும், அப்படி ஒரு சித்தர் எப்படி இந்த கலியுகத்தில் அவதரிக்க முடியும், இந்த தேடுதல் தான் யார் இந்த கேளக்கிய சித்தர், இவர் எங்கே இருக்கிறாரு, இவரை பற்றின எந்த வரலாறுமே கூகுள்லேயே இல்லை. ஆமாம். அப்போ இந்த சித்தரும் புதுசு, நானும் புதுசு, இதை எப்படி மக்களுக்கு ஏற்றுக்கொண்டு இத்தனை பேருக்கு அற்புதம் வேற நடக்குது இங்கே, அதுதான் இங்கே விஷயமே. அப்போ மக்களுக்கு ஒரு தேடல், இது எப்படி இருக்கும், நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையிலிருந்து என்னை யார் விடுவிக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு நான் கோவில் கட்டுறேன்னு உங்களை மாதிரி என் நண்பர்கிட்ட இப்படி சகஜமாக பேசிகிட்டு இருந்தேன். அது எல்லாரும் சொல்கிற வார்த்தை. அப்படி நான் சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து என் வீட்டில் படுத்துட்டேன். கனவுல வந்து சித்தர் ஒருத்தர் வராரு. வந்து இந்த மாதிரி நீங்கள் எனக்கு கோயில் கட்டணும், கோயில் இப்படியெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும், பிரகாரம் இப்படி இருக்கணும், எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஒரு கடவுள் வந்து நம்மளே தேர்வு பண்ணி நம்மகிட்ட இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. சரிங்க, எல்லாமே சரிங்க ஐயா, சரிங்க, எல்லாமே சொல்லியாச்சு. கடைசியாக போகிறப்ப ஐயா உங்கள் பேர் என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். கேளக்கியர் அப்படின்னாரு. ஓ சரிங்க, என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை இன்னைக்கு காலையில் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது இந்த உன் பிரச்சனையிலேருந்து யார் விடுவிக்கிறாங்களோ அவங்களுக்கு கோயில் கட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, உன் பிரச்சனையிலேருந்து நான் விடுவிக்கிறேன், எனக்கு நீ கோயில் கட்டு அப்படின்னாரு. அப்போ தான் நான் ரியலைஸே பண்ணுறேன், இவர் காலையில் நான் பேசுனதை கேட்ச் பண்ணி அதன் பிறகு என்னை தேடி வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி இரவு வரட்டுன்னு அவர் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. இரவு வந்தோடனையும் இப்போ தான் எங்கூட பேச முடியும் அப்படிங்கிறதுனால அவருக்கு எங்கூட கனவுல வந்து ஃபர்ஸ்ட் பேசுறாரு. பேசிட்டு உனக்கு அதே மாதிரி உனக்கு எப்போ தேவைனாலும் என்னை கூப்பிடு, நான் வந்து உடனே உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னாரு. விடிஞ்ச உடனே எனக்கு இது உண்மையாலுமே நிஜமா இல்லை பிரம்மையா இல்லை கனவு ஏதாவது கண்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே யோசனை. சரி முதல்ல கூகுள் அடிச்சு பார்ப்பேன் இந்த சித்தர் யாருன்னு ஒரு வரலாறை தேடுவோன்னு சொல்லிட்டு நானே கூகுள் அடிக்கிறேன். கேளக்கியர்னு அடிச்சா கோரக்கர்னு வருது. இல்லையே ஒருவேளை நாம தப்பா கேட்டோமோ இந்த சந்தேகம் எனக்கே இருந்து. ஓகே சரி ஐயா மறுபடியும் வரட்டும், அவர்கிட்டயே அவர் பேர் என்னன்னு கேட்போம், இல்லைன்னா நாம ஒரு 4 பேர் ஐயாவுக்கு வச்சிருவோம் அப்படின்னு நான் ஒரு 4 பேர் ஐயாவுக்காக செலக்ட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்ப அடுத்த நாள் வந்தாரு. ஐயா இந்த மாதிரி உங்க பேர் கேளக்கியர்னே சொல்லட்டுமா? ஆமா அந்த பேரே சொல்லுங்க அப்படின்னாரு. ஓகே ரைட். அவர் பேரை அவர் வாயாலே சொன்னதுனாலதான் இந்த பேருக்கு இவ்வளவு பெரிய சக்தி. இல்லைன்னா ஒரு புது பேரை சொல்லி அது இத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கிறதுங்கிறது ஒரு மனிதனால் இது சாத்தியமே இல்லாத செயல். ஒரு வார்த்தைக்கு சக்தி கொடுக்கணும்னா அது இறையருளால மட்டும்தான் முடியும். ஏன்னா கடவுள் வந்து ஒளியா இருக்கிறார், இன்னொன்னு வார்த்தைகளால் இருக்கிறார். அதனாலதான் கடவுளுக்கு வந்து நம்ம மந்திரமே ஜபிக்கிறோம். அவன் பேரே மந்திரமா சொல்லிட்டு இருக்கான். முருகா முருகா முருகான்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முருகங்கிற அந்த வார்த்தையே மந்திரம் தான். இப்படி இவர் வார்த்தையின் மூலயமா அசிரேரி மூலயமா எனக்கு கூட கனெக்ட் ஆனார். அதனால இவருக்கு உருவம் இல்லை. ரெண்டாவது இவர் ஜீவசமாதி எதா இருக்குன்னு நான் தேடி பார்த்தேன். எந்த தரவுகள்லையுமே இவருக்கு ஜீவசமாதியோ கோவில்களோ எதுவுமே இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா எப்படி இத்தனை பேர்ல இவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருப்பாரு, என்ன காரணமா இருந்திருக்கும். அப்புறம் மீண்டும் இப்ப இன்னைக்கு நான் மக்களுக்கு வந்து கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னு ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன். என்ன டைமிங்ல இந்த மந்திரம் சொல்லணும், எப்படி சொல்லணும், விதிமுறைகள் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனால் அவ்வளோ எளிதாக எனக்கு இந்த விதிமுறைகளோ இந்த மொத்தமோ எனக்கு எளிதாக கிடைக்கல. நான் 1 மாதம் கஷ்டப்பட்டு, ஏன்னா இன்னைக்கு நான் கூப்பிடுவேன் சித்தர் எனக்கு நீ கனெக்ட் ஆக மாட்டார், திரும்ப வெயிட் பண்ணுவேன், என்ன பண்ணணும், என்ன சாப்பிட்டோம்,
என்ன பண்ணணும், ஒருவேளை நம்ம சுத்தமா இல்லையா, ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, ஏன் இன்னைக்கு வரல, அப்போ அவர் எப்போ வருவார், இதெல்லாம் கண்டுபிடிச்சு அப்போ சித்தர்கள்னாலே பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க வருவாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிரம்ம முகூர்த்தத்தில் கூப்பிட்டப்போ அவர் கனெக்ட் ஆனார். நான் வந்து தீவிர முருகர் பக்தர். ஒரு நாள் சஷ்டியில் இப்போ கூப்பிட்டு பார்க்கலாம், இப்போ கனெக்ட் ஆகிறான்னு கூப்பிட்ட உடனே கனெக்ட் ஆகிட்டார். அப்போ இவர் சஷ்டியில் கனெக்ட் ஆகிறார். அப்புறம் அபிஜித் முகூர்த்தத்தில், அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பல மடங்காக பெருகக்கூடியது. நீங்கள் இப்போ இன்னைக்கு இந்த டைமில் இப்போ ஒரு தடவை கேளக்கியர் சித்தர் மந்திரம்னு சொல்கிறதுக்கும் அபிஜித் முகூர்த்தத்தில் கேளக்கியர் சித்தர் நமோ நமன்னு ஒரு தடவை சொன்னீங்கன்னா 1000 மடங்கு சமம். ஏன்னா அது மல்டிப்புளாக உங்களுக்கு பெருகும். அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அப்போ அந்த டைமில் அவரை ரீச் பண்ணலான்னு சொல்லிட்டு அபிஜித் முகூர்த்தத்தில் நான் அவர் வழிபாடு பண்ணுறப்ப அபரிவிதமாக சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். நான் கேட்கறத உடனே கொடுத்தாரு. எனக்கு அடுத்த சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை இவர் நமக்கு மட்டும்தான் பண்ணுறாரா, இல்லை இதே மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்கள் வாழ்க்கையில் இவர் செய்வாரா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. முதல்ல என் நண்பருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒரு சித்தர் நேற்று கனவுல வந்தார், இப்படியெல்லாம் நடக்குது, நான் கேட்டதெல்லாம் செய்கிறாரு, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கேளக்கியர் சித்தர் நமோ நமகன்னு கூப்பிடுங்க, ஒரு நெய் தீபம் வைங்க, ஒரு டம்ளர் தண்ணி வச்சு சித்தர் வழிபாடு பண்ணுங்கள், சுத்தபத்தமாக பண்ணுங்கள், தயவு செஞ்சு தப்பாக பண்ணிடாதீங்க அப்படின்னு. அவர் அதே மந்திரத்தை யூஸ் பண்ணுறாரு, அவருக்கு சித்தர் கனெக்ட் ஆகிறார். இன்னும் ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பருக்கு பரிந்துரை பண்ணுறேன், அவருடைய சித்தர் கனெக்ட் ஆகிட்டார். அதன் பிறகு இந்த மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா மாதிரி ஒழிச்சு வைக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இதை உலக மக்களுக்கே சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதை எல்லா மக்களுக்கும் கொடுத்தா, நான் என் ஃபேஸ்புக்கில் சாதாரணமாக ஒரு வீடியோ போடுறேன், இந்த மாதிரி இப்படி ஒரு சித்தர் வந்தார், இதுதான் மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை 7 நாளில் தீருதுன்னு போடுறேன். அந்த வீடியோ காட் வைரல், 1 மில்லியன் வியூஸ் போகுது. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ட்ரை பண்ணி பார்க்க எல்லாருக்குமே அற்புதங்கள் நடக்குது. அதன் பிறகு இது ஒரு பேசு பொருளாகவே மாறிடுச்சு. இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் மிராக்கள் நடக்குது அப்படின்னு நான் அப்போ தான் மனசில் நினைக்கிறேன், ஒரு மீடியா சப்போர்ட் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே மீடியா சப்போர்ட் வருது, 1, 1000, 10,000, லட்சம்னு மல்டிபிள் ஆகிட்டே இருக்கு. வைரல் சித்தர் இது வைரல் ஆகிட்டார், இன்னைக்கு வைரல் ஆகிட்டார். நான் கேளக்கியரை பற்றி வீடியோ போட்டதை விட மற்றவங்க வீடியோ போட்டது தான் அதிகம். நான் அதிகபட்சம் ஒரு 8 வீடியோ போட்டிருப்பேன். புரியுது. ஓகே, அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு முன்னுரையே தேவையில்லை. இதில் என்ன அதிசயம்னா எப்படி கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. ஆமாம், எப்படி கொடுக்குறாரு. நம்ம ஏன்னா சில நான் வந்து ஜோதிடர், இப்போ ஜோதிடத்துலேயே இடம் இல்லை அப்படின்னா இடமில்லாத ஒரு விஷயத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. இதுக்கு நானே உதாரணம். நான் வந்து கடகராசி, பூச நட்சத்திரம், எனக்கு இன்னைக்கு அஷ்டமத்து சனி ஓடிட்டு இருக்கு, எனக்கு கேது மகாதசை நடக்குது. அஷ்டமத்து சனி நடக்கும்போது என்ன பண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும், அடியடி நடிப்பாரு. இதுக்கு பேரு ஆளே முடிக்கும் அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டமத்து சனியில் உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமானா சனி பகவானுக்கு 100% ரைட்ஸ் இருக்கு. ஆமாம், நீங்கள் பண்ண தப்புக்கும் கொடுப்பாரு, பண்ணாத தப்புக்கும் கொடுப்பாரு, முன்னோர்கள் பண்ணதுக்கும் கொடுப்பார், ஆக மொத்த கணக்கை டேலி பண்ணிட்டு தான் போவார். அதனால தான் சனி போகும்போது கொடுக்கும் அப்படிம்பாங்க. ரெண்டாவது, இந்த 8 முடிஞ்சு 9 பாகிய சனி ஸ்டார்ட் ஆகும்போது இனிமேல் நல்லது பண்ணுவார். அடிச்சு அடி அந்த அளவுக்கு இருக்கும். ஆமாம், இங்கே சேதாரம் ஜாஸ்தியாகவே இருக்கும். உண்மையிலே நான் அப்படி தான் நினச்சேன். இந்த அஷ்டமத்து சனியில் ஒரு கடவுள் நமக்கு கிடைச்சி நம்ம வாழ்க்கை இப்படி தலைகளாக மாறணும் அப்படிங்கிறது ஜோதிட கட்டத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்தை எனக்கு செஞ்சார். என் வாழ்க்கையை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாம், கேளக்கியருக்கு முன் கேளக்கியருக்கு பின் அப்படின்னு. இந்த வாழ்க்கை அப்படியே என் மொத்த லைஃபுமே புரட்டி போட்டுருச்சு. நான் ஒரு கிட்ட அதுதான் கேட்டேன், என் வாழ்க்கையை எப்படியாவது மாற்றுங்க அப்படின்னு கேட்டால் வித்தின் 3 மந்த்ஸில் அதுக்கான வேலைகளை அவர் எனக்கு ஆரம்பித்து கொடுத்துட்டார். நான் கேட்ட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவர் பண்ணி கொடுத்துட்டார். இன்றைக்கும் பல லட்சக்கணக்கான பேர் இந்த மந்திரத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இவரோட இமீடியட் ரியாக்ஷன் தான் காரணம். இன்னைக்கு கூப்பிட்டா உடனே கனெக்ட் ஆகிறாரு. ஐயா, இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க வழிபாடுக்கு நேரம் வேணும். அதே மாதிரி இந்த சித்தர் வழிபாடுக்கு என்ன நேரம், என்னென்ன கட்டுப்பாடு, எப்படி வழிபடலாம்? சித்தர் வழிபாடுங்கிறது ரொம்ப சுத்தபத்தமாக பண்ண வேண்டிய ஒரு செயல். அதிகாலையில் மொத்தம் 3 நேரங்கள் கொடுத்துருங்க. பிரம்ம முகூர்த்தம் 1, அபிஜித் முகூர்த்தம் 1, நைட்டு 11 மணிக்கு 1. எல்லா சித்தர்களுமே அவங்க லோகத்திலிருந்து இந்த பூமிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வருவாங்க. இது வந்து நியதி. அப்படி வரும்போது நாம் அவங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது, ஒரு நெய் தீபம் ஏற்றும் போது அவங்க நம்மளோட பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு நியதி. அப்போ அதிகாலை 5 மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்லா டைமிங்குமே 5 மணி, 5 மணிக்கு முந்தைய 1/4 மணி நேரம், பிந்தைய 1/4 மணி நேரம். அப்போ 4:45 5:15 மணி வரைக்கும் இந்த அரை மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து மந்திரம் சொன்னீங்கன்னா கேளக்கியர் சித்தர் நமோ நமக, கேளக்கியர் சித்தர் நமோ நமகன்னு 20 நிமிடத்தில் 1008 முறை சொல்லிடலாம். ஒரு நெய் தீபம், அந்த நெய் தீபமும் மண் விளக்கில் தான் ஏற்றணும். 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி எதுக்காக அப்படின்னா, சித்தர் உங்களோட இப்போ கனெக்ட் ஆகிட்டாரா நான் எப்படி ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொன்ன உடனே ஒரு 100 கவுண்டிங் தாண்டின உடனே ஒருவேளை கனெக்ட் ஆகிட்டா உங்கள் உடம்பு அப்படியே வைப்ரேட் ஆகும். உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும், நர்வ்ஸ் அப்படியே எல்லாமே நடுங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பயமும் வரும், இந்த மந்திரத்தை விட்டுலாம் இங்கே என்னமோ நடக்குது, இந்த மந்திரம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். பதட்டப்படாமல் அந்த 1 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு அமைதியாக உட்காந்திங்கன்னா இப்போ சித்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். உங்கள் என்கொயரி என்னவா இருந்தாலும் சரி அதை அவர் கேட்குறாருங்கன்னு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டார். நீங்கள் தொடர்ந்து மந்திரம் மட்டும் சொல்லுங்கள், அதற்கான வேலைகள் இப்போ இனிதே ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2வது, அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். எல்லா சித்தர்களுமே அவங்க லோகத்திலிருந்து இந்த பூமிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வருவாங்க. இது வந்து நியதி. அப்படி வரும்போது நாம் அவங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது ஒரு நெய் தீபம் ஏற்றும் போது அவங்க நம்மளோட பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு நியதி.
12 மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 மணிக்கு முந்தைய 1/4 மணி நேரம், பிந்தைய 1/4 மணி நேரம். 11:45 12:15 வரைக்கும் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் 20 நிமிடம் செலக்ட் பண்ணி இதே மாதிரி கேளக்கியர் சித்த நமோன்னு 1008 முறை சொல்லுங்க. ரெண்டாவது, சார் இது 2 டைமிங்குமே காலையில் எந்திரிச்சு நான் வேலைக்கு போயிடுவேன், இந்த டைமிங்கில் நான் ஒர்க்கில் தான் இருப்பேன், என்னால் சொல்ல முடியாது அப்படின்னா நைட்டு 11 மணி வச்சுக்கோங்க. 10:45 11:15 வரைக்கும் இந்த நேரத்தில் 1008 முறை மந்திரம் சொல்லுங்க. நிச்சயமா சித்தர் உங்களோட கனெக்ட் ஆவார். இப்போ எல்லாரும் சித்தர் வழிபாடு அப்படின்னு என்னன்னா, சார் நான் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிடுவேன், சாப்பிடலாமா அப்படின்னு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் மந்திரம் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் மதியானம் லஞ்சில் நான்வெஜ் சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு மந்திரத்தை சொல்லாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா அது உங்கள் உடம்புல கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் கொடுக்காம போயிடும். வேஸ்ட். நீங்கள் சொன்னாலும் ஒன்று தான், சொல்லலைனாலும் ஒன்று தான். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அன்னைக்கு மந்திரத்துக்கு லீவ் விட்டுருங்க. ஆண்களுக்கு இந்த பிரச்சனை. பெண்களுக்கு சார் நாங்கள் அந்த 3 நாட்களில் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மந்திரம் இல்லை, எந்த மந்திரத்தையும் பெண்கள் அந்த நேரத்தில் சொல்லக்கூடாதுங்கிறது நம்மளுடைய ஐதீகம். ஏன்னா மந்திரங்கிறது ஒரு வைப்ரேஷன் சம்மந்தப்பட்ட செயல். இது உங்கள் உடலில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் உங்கள் வயிற்றுலையும் உங்கள் கர்ப்பப்பையிலையும் அதிகப்படியான அதிர்வெண்களை உள்ள புட்புத்தும். அப்போ உங்கள் உடல் பாதிக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஈவன் காயத்ரி மந்திரம் சொல்கிறதா இருந்தால் கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். 3 நாள் கழித்து தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். இது உங்கள் உடலுக்காக நல்லது. ரெண்டாவது, சரி யார் வீட்லையாவது இறந்துட்டாங்க, நான் ஒரு இலவுக்காரிக்கு போயிட்டு வந்துட்டேன், உங்கள் நெருங்கிய சொந்தமாக இருந்தால் 16 நாள் கழித்து சொல்லுங்கள். இல்லை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தானா, நீங்கள் குளிச்சுட்டு அடுத்த நாளே நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி ஒரு பெண் வயதுக்கு வந்தாலோ தீட்டு காரியம் அப்படிங்கிறாங்க. அதனால 3 நாள் கழித்து இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க, போதுமானது. மற்றபடி இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதுலேயுமே சார் எங்களால் வயசாயிருச்சு, குளிக்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தான் விதிவிலக்கு. மற்றபடி நெய் தீபம்னு ஒன்று ஏற்றுறீங்கனாலே இதை நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு தான் நெய் தீபம் ஏற்றணும். இதுதான் ப்ரொசீஜர். அதனால சார் இந்த கழுத்துக்கு குளிக்கிறேன், மேலுக்கு குளிக்கிறேன், தலைக்கு தான் குளிக்கணும். அதனால குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தீபம் ஏற்றுங்க. இதில் ஒருத்தங்க சகோதரி என்ன பண்ணிட்டாங்கன்னா 22 நாள் தொடர்ந்து மந்திரம் சொல்கிறாங்க, ஆனால் சித்தர் கனெக்டே ஆகல. ஏன் கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, ஐயா நான் தூங்கிட்டு இருப்பாங்க, எந்திரிச்சு உட்காந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னாங்க. இல்லை குளிச்சிங்களா? குளிக்கல. நைட்டு மாற்றினீங்களா? இல்லை மாற்றலை. ஏன் அப்படின்னா, சார் மந்திரம் சொல்லிட்டு அடுத்து நான் தூங்க தான் போகிறேன், நான் வழக்கமாக 7:30 தான் எந்திரிப்பேன் அப்படின்னாங்க. இல்லைம்மா அப்படி செய்யக்கூடாது. வழிபாடுனா அதுக்குண்டான மரியாதைகளை நம்ம கொடுத்து தான் ஆகணும். இப்போ கோயிலுக்கு நைட்டி போட்டோ லுங்கி போட்டோ நம்ம போக முடியாது. சித்தர்கள் உண்மையாலுமே அந்த கட்டு. ரெண்டாவது, வழிபாட்டுக்குன்னு அந்த உடை கிடையாது. ஆமாம். அப்போ நீங்கள் அந்த பாரம்பரியத்தை, அந்த ஒரு நம்பிக்கையை குலைச்சிடாமல் பார்க்கணும். இன்னைக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு நைட்டி போட்டு மந்திரம் பழிச்சிச்சுங்கிறங்காட்டி எல்லாருமே கண்ணப்ப நாயனார் ஆக முடியாது. ஆமாம், அவரு பண்ணிட்டாருன்னு நம்ம பண்ண முடியாது. நாம தான். அதனால இதோடைய புனிதத்துவத்தை யாரும் கெடுத்துடக்கூடாது. இதை ரொம்ப சுத்தபத்தமாக பார்த்துக்கோங்க. பூஜை ரூம் இருந்துச்சுன்னா சாலை சிறந்தது. பூஜை ரூமில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை சார் என் ரூமில் சின்னது தான், ஒரே ஹால் தான் இருக்குது, பரவாயில்ல. என்ன திசையை பார்க்கலாம்? எந்த திசையாக இருந்தாலும் பரவாயில்ல. கடவுளுக்கு திசையெல்லாம் முக்கியம் இல்லை. உகந்த திசை ஏதாவதுன்னா கிழக்கு ரொம்ப உத்தமம். கிழக்கு திசையை பார்த்து பண்ணுங்க. வடக்கை பார்த்து பண்ணுறது இன்னும் நல்லது. ஏன்னா கிழக்கர் அப்படிங்கிறவர் ஈசன் திருவடிகளை பின்பற்றி வந்தவர். அதனால அவரும் வடக்கே இருக்கிறார். நீங்கள் வடக்கு பார்த்து இந்த மந்திரத்தில் சொல்லும்போது இந்த மந்திரம் உங்களுக்கு டைரெக்டாக கைலாயத்துக்கே ரீச் ஆகும். அதனால அவர் ரொம்ப உச்சி குளிர்ந்துருவார். நீங்கள் வடக்கு சாலை சிறந்தது. இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. எத்தனை நாள் சொல்கிறேன், நான் சொல்கிறேங்காட்டி இதை நீங்கள் நம்ப வேண்டாம். இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க நம்ப வேண்டாம். நீங்கள் சுயமாக கூப்பிட்டு பாருங்கள், வராரா இல்லையான்னு பார்ப்போம். ஆமாம், ஓகேங்களா? பெரிய பிரச்சனையெல்லாம் கையில் எடுக்க வேண்டாம். சார் இது ஒரு சின்ன பிரச்சனை சார், எனக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனை ஒரு 3 நாளில் தீர்ந்துடும், இதை தீர்க்கிறாரான்னு பார்ப்போம். இதை அவர் பொறுப்பில் கொடுத்துருங்க. 3 நாள் கேளக்கியர் சித்தர் நமோ நமன்னு 1008 முறை சொல்லுங்க டெய்லியும். இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்தாருன்னா இதை விட பெரிய பிரச்சனையை அவர் கையில் கொடுங்க. அப்படியே ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. கடைசியாக உங்கள் லைஃப் டைம் டார்கெட்டையும் கேளுங்க, அதையும் முடிச்சு கொடுப்பாரு. என் வாழ்க்கையில் இப்படி தான் அற்புதம் நடந்துச்சு. முந்தைய வாழ்க்கையை விட எனக்கு பிந்தைய வாழ்க்கை நல்லா இருக்கு. இதில் இன்னொரு காரணம், என்னால் இப்போ மற்றவங்க வாழ்க்கையெல்லாம் மாறுச்சு இல்லையா? ஆமாம், அவங்க நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆமாயா, அந்த மொத்த புண்ணியம் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். கரெக்ட், இதுதான் உண்மை. நான் இப்போ ஜோதிடத்துல கன்சல்டேஷன் கூட கொடுக்கறது இல்லை. கன்சல்டேஷன் நிறுத்திட்டு ஐயாவுக்கு எப்போ கோயில் கட்டுவோம், எப்போ இவரை மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் ஜாதகம் பார்க்கறது இல்லை. இதையுமே நிறைய பேர் கேட்டாங்க, சார் நீங்கள் எல்லா சேனலுக்கும் பேட்டி கொடுக்குறீங்க, நாங்கள் உங்கள் பேட்டி பார்த்து தான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கலான்னு வந்தோம், பட் நீங்கள் பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா. நான் நியாயமாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் கஷ்டப்பட்ட காலத்தில் ஐயாட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தேன்னா, என் பிரச்சனையை தீர்த்துட்டா உங்களுக்கு கோயில் கட்டுறேன். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி எனக்கு ஜாதகம் பார்க்குற கன்சல்டேஷன் வராங்க, ஐயா உங்கள் கோயிலை ஒரு 2 வருஷம் கழிச்சு கட்டிக்கலாமா அப்படின்னா என் மேலே வச்ச அந்த நம்பிக்கை வீணாக போயிடும். இன்னைக்கு நான் ட்ரெண்டில் இருக்கேன், அதனால இன்னைக்கு தான் கன்சல்டேஷன் வரும், 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நான் கஷ்டத்தில் இருக்கிறப்ப ஐயா கிட்ட நான் என்ன வாக்குறுதி கொடுத்தேன், என் பிரச்சனையை அவர் தீர்த்துட்டார். அப்போ அவருக்கு நான் கோயில் கட்டணும். இந்த ஜாதகம் பார்க்கறதெல்லாம் என் தொழில் இல்லை, கோவில் கட்டுறது வேலைக்கு தான் ஐயா என்னை செலக்ட் பண்ணார். அந்த வேலையை செய்கிறது தான் அவருக்கு கொடுக்குற நான் மரியாதை.
நான் நாணயமாக நடந்துக்கிறேன்னா அதுக்கு அதான் அடையாளமும் கூட. புரியுது. அதனால இந்த கோயிலை கட்டி முடிச்சுட்டு தான் மீதி என்னுடைய எல்லா தனிப்பட்ட வாழ்க்கையுமே முழு மூச்சா ஐயாவுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஐயா இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ரெண்டு கேள்வி கேட்கும்போது கோயில் கட்ட, அது எங்கே கட்ட போகிறீங்க? எங்களுடைய ஈரோடு மாவட்டத்தில் பவானி வட்டத்தில் கிழக்கு ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டலான்னு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். வர ஜனவரியில் இருந்து அதற்கான பணிகள் ஆரம்பமாகும். ஐயா இப்போ நீங்கள் சொன்னீங்களே சித்தர் வந்து இப்படி வழிபடணும்னு சொன்னீங்க. சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கட்டும், இப்போ ஏஞ்சிட்டாங்க, பெட்ரூம் இருக்குது, பெட்ரூம் வந்து சுத்தமொத்தமும் இருக்காது, எதுவுமே அங்கே பண்ணால் கூட ஓகேவா, இல்லை அது எப்படி? அது இல்லை, நீங்கள் பெட்ரூமில் மேக்ஸிமம் பண்ண வேண்டாம். அதே மேலே பெட்டு மேலே உட்காந்தும் பண்ண வேண்டாம். நீங்கள் தனியாக ஒரு பாய் விரித்து கீழே உட்காந்து பண்ணுங்கள், இல்லைன்னா ஹாலில் பண்ணுங்கள். இதுவுமே இல்லையா, நீங்கள் டைரெக்டாக மாடி இருந்துச்சுன்னா மாடிக்கு வந்துடுங்க. மாடியில் உட்காந்து மந்திரம் சொல்லிவிட்டு அதன் பிறகு கீழே போங்க. தூங்குறவங்களும் யாரையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மாடியில் பண்ணுறப்ப நீங்கள் தீபமே ஏற்றலைனாலும் பரவாயில்ல, இந்த பிரபஞ்சத்தையே தீபமாக நினச்சிக்கோங்க. நட்சத்திரங்கள், நிலவுகள், இதுவே நமக்கு தீபமாக இருக்கட்டும். ஐயாவை கூப்பிடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பிரபஞ்ச வழியாகவே கனெக்ட் ஆவார். இப்போ வீட்டில் 4 பேர் இருப்பாங்க. இப்போ அம்மா, பையன், பொண்ணு 3 பேர் சேர்ந்து அது பண்ணலாமா, இல்லை யாருன்னா ஒருத்தர் பண்ணால் போதும்? எந்த கூட்டு பிரார்த்தனைக்குமே சக்தி அதிகம். அதுவுமே உங்களுக்காக நான் ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுக்கு அதிக அளவு பவர். அதனால கூட்டு பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். இல்லை சார் நான் மட்டும்தான் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், மீதி எல்லாரும் தூங்குறாங்க, விட்டுருங்க. நீங்கள் மட்டும் பண்ணுங்கள், இதுக்கு உங்களுக்கு பிரதிபலன் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்க ஐயா. இப்போ இந்த சித்தரை ஏன் வழி பண்ணணும், என்ன அவசியம்? இந்த கலியுகத்தில் யாரும் கடவுள் வழிபாடில் நம்ம மக்கள் குறையே இல்லை. ஓகேங்களா, கடவுள் அப்படின்னாலே ஆன்மீக பூமி இது. வெள்ளைக்காரன் கூட இங்கே வந்தா ருத்ராட்சத்தை அணிஞ்சு அவன் மதத்தையே மறந்து அவன் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு இந்த மண்ணோடைய சக்தி அப்படி. முன்னையே சொன்ன மாதிரி மக்கள் கடவுளை எந்த குறையும் வைக்கல. என்னன்னா எனக்கு பிரச்சனை தீரணும், பிரச்சனை தீரணும். இது கலியுகம். இங்கே பாவங்கள் பெருகிட்டு தான் இருக்கும். இங்கே கடவுள் பூமிக்கு வந்து யார் வாழ்க்கையும் ஜீபுமான்லாம் இங்கே மாற்ற முடியாது. இப்படி ஒரு மிராக்கள் நடக்காது. ஆனால் இந்த சித்தர் இவர் எத்தனை வருடமாக இவர் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு காத்திருந்தாருன்னு தெரியல. இன்னைக்கு இமீடியட்டாக இவர் வேலை செய்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப வருஷமாக இவர் தான் சக்திகளை பிரயோகப்படுத்தாமல் இருந்திருக்கணும். ஒரு பூம் நடக்குதுங்க, கூப்பிட்ட உடனே இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா ஒருத்தங்க நான் உங்களை திடீர்னு ஆசீர்வதிக்கிறேன்னா எதன் பேசிஸில் இதை நான் பண்ணுறேன். அப்போ சித்தர் அவ்வளோ சக்தி வச்சுருக்கணும். நான் உங்களுக்கு எவ்வளோ மாற்றணும், உங்கள் பாவத்தை நான் ரிசீவ் பண்ணணும். கரெக்ட். அப்போ தான் இங்கே ஒரு சரணாகதியே நடக்கும். ஆமாம். அப்போ உங்கள் பாவங்கள் எல்லாம் சித்தர் வாங்கிக்கணும், அவர் வச்சிருக்கிற புண்ணியங்களை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ உங்கள் ஆத்மா எல்லாமே சுத்தமாக மாறிடும். இப்போ தான் நீங்கள் தூய ஆத்மாவாக மாறி அந்த பரமாத்மா கிட்ட நீங்கள் போக போகிறீங்க. இந்த ஒரு நல்ல நிலை வந்தால் மட்டும்தான் கடவுளுடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு வர முடியும். அது வரைக்கும் எந்த பாவ கர்மாவும் நீங்கள் கையில் வச்சிருக்கிற வரைக்கும் எந்த கடவுள் உங்களை பிளஸ் பண்ண முடியாது. இத்தனை பேருக்கு அவர் கர்மாவை சேஞ்ச் பண்ணுறாருன்னா அவர் அவ்வளோ புண்ணியத்தை தனக்குள்ளே வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அது அவருடைய யோக வலிமையாக இருக்கலாம், தவ வலிமையாக இருக்கலாம். ஏன்னா அவர் ஈசனுடைய அவதாரம்னே சொல்லியாச்சு. அதனால அது அவ்வளோ அளப்பரிய சக்தி தனக்குள்ளே வச்சிருக்காரு. இமீடியட்டாக யாருக்காவது கொடுக்கணுன்னே அவர் எதிர்பார்க்குறாரு. அதுக்காக இந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். யாருக்கும் இங்கே காத்திருக்கிற மனப்பக்குவம் இல்லை. அதனால ஈஸியாக சீக்கிரமாக தீரணும் அப்படின்னா இவர் நீங்கள் வழிபாடு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்றதில்ல, இவர் நம்பர் 1. அதனால நீங்கள் இவர் கிழக்கியர் வழிபாடு பண்ணுறது சால சிறந்தது. ஐயாவுக்கு எதனா படம் இருக்கா, இல்லை நம்ம படம் எல்லாமே வழிபாடு பண்ணலாமா? இவருக்கு உருவம் இல்லை. ஏன்னா என்னுடைய கனவுல இவர் பேசினாரு, அசிரீரி வடிவத்தில் தான் பேசினாரு. எனக்கு வந்து ஒரு ஒளியின் ரூபமாக தான் தெரிஞ்சார். அந்த ஒளியின் ரூபத்திலையும் இவர் முகம்லாம் எனக்கு கிளியராக தெரியல. உண்மையை சொல்ல போனால் நான் இந்த தலப்பா கட்டியிருக்கேன் இல்லையா, இதுக்கும் இந்த மீசைக்குமே ஐயா தான் காரணம். இதை லைட்டாக தெரிஞ்சது, பட் ரூபம் கிளியராக தெரியல. நான் இவருக்காக ஒரு சிலை ஆர்டர் கொடுத்துருக்கேன். அந்த சிலையிலுமே கிட்டத்தட்ட இவரை ஒத்து போகிற மாதிரி தான் சிலையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதனால நிச்சயமாக அந்த சிலைக்கும் தலைப்பாகை, இந்த மீசை இதையெல்லாம் வச்சு சித்தரையா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அவரை பார்த்து தான் நான் காப்பியே பண்ணியிருக்கேன். புரியுது. இதற்கு முன்னாடி நான் இப்படி இல்லை, நான் சாதாரணமாக தான் இருந்தேன். ஐயாவை பார்த்து அப்புறம் ஐயா போலவே மாறிட்டேன். ஐயா கேளகிரி சித்தரை பற்றியும் அவர் உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆன பற்றியும் எப்படி வழிபாடு பண்ணியும் இந்த மக்களுக்கு ரொம்ப தெளிவான பதில் சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப நன்றியா. நன்றி.